விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் 2 ஆண்டுகளை நிறைவு செய்து 3ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளது. இதையொட்டி பனையூரில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் செய்யப்பட்டிருக்கும் ஏற்பாடுகள் குறித்த விவரங்களுடன் செய்தியாளர் செந்தில் ராஜா இணைந்திருக்கிறார். செந்தில் ராஜா, என்னென்ன சிறப்பு ஏற்பாடுகளாம் இந்த 3ஆம் ஆண்டு தொடக்க விழாவுக்காக செய்யப்பட்டிருக்கிறது? விஜயுடைய உரையின் மீதான எதிர்பார்ப்பு எந்த அளவுக்கு இருக்கு? லாவண்யா, தமிழக வெற்றிக் கழகம் தொடங்கி சரியாக 2 ஆண்டுகள் நிறைவடைந்து தற்போது 3வது ஆண்டுக்குள் நுழைகிறார்கள். இதை கொண்டாடும் விதமாக அந்த கட்சியுடைய தலைமை அலுவலகம் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த அலுவலகத்தில் ஏற்கனவே பல்வேறு நிகழ்ச்சிகள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றிருந்தால் கூட இந்த அளவுக்கான ஒரு வரவேற்போ அல்லது அந்த செலிப்ரேஷன் இருந்ததில்லை. இந்த முதல் முறையாக ஈசிஆர் சாலையில் இருந்து அந்த கட்சியுடைய அலுவலகம் வரும் சாலை முழுவதும் கொடிகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பல இடங்களில் நுழைவாயில்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அது ஒரு தலைமைச் செயலகம், தமிழகத்தினுடைய தலைமைச் செயலகம் வடிவமைத்து அந்த கொண்டாட்டங்கள் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் விஜயை வரவேற்க சண்டை மேளம், பேண்ட் வாத்தியங்கள், கரகாட்டம், ஒயிலாட்டம் போன்றவைகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக விஜய் தன்னுடைய இல்லத்தில் இருந்து புறப்பட்டு தற்போது பனையூர் அலுவலகம் வந்து கொண்டிருக்கிறார். அதை வரவேற்கும் விதமாக இந்த ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. லாவண்யா, தாவேக்காவின் 3ஆம் ஆண்டு தொடக்க விழா இன்னும் சற்று நேரத்தில் பனையூரில் தொடங்கவிருக்கிறது. தாவேக்கா தலைவர் விஜய் இன்னும் சற்று நேரத்தில் அங்கு வரவிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி செந்தில் ராஜா.